பட்டிமன்றம் நடைபெறப் போகின்றது. அதற்கு இந்த தளத்தை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். அவர் தொடர்ந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்துவார். நன்றி, வணக்கம். 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 உலக அமைதி மற்றும் நல்லிணக்க குழு, பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா குழுவினர் அனைவருக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்களெல்லாம் அழைத்து பேச வைக்கிற திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும், பார்வையாலேயே மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய பாலு சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும், அருந்ததி அம்மா அவர்களுக்கும், பஞ்சாட்சன் ஐயா அவர்களுக்கும், இன்னும் ஏனைய அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நிகழ்ச்சி வாயிலாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இன்றைய சூழலில் திறன் பேசிகளால் நன்மையா தீமையா, இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. அது இடையில ஒரு ஒரு சொல்ல சேர்த்திருக்கோம். என்னன்னா, இந்தியாவில் ஒரு சொல்ல சேர்த்திருக்கோம். ஏன்னா நாங்க இந்தியாவில் இருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலை தான் அங்க பேச முடியும். ஒருவேளை வெளிநாட்டுல நன்மையை கொடுக்கலாம், தீமையை கொடுக்கலாம். எங்க நிலைமையில நாங்க அதை சொல்றோம். இதன் மூலமாக உங்களுக்கு இந்தியாவில் திறன் பேசி எப்படி நம்மள வலிமையாக ஆட்கொண்டிருக்கிறது என்பதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளும். உலகத்தில் அதிகமாக திறன் பேசிகளை பயன்படுத்துகிற நாடுகள் வரிசையில இந்தியா முதல் இடத்துல இருக்கிறதா, இல்ல முதல் இடங்கள்ல இடம் பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. 140 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் 40 கோடி திறன் பேசிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பசியோடு இருப்பவர்கள் 28 கோடி, அது தனி. 48 கோடி பேருக்கு தொலைபேசி இருக்கிறதா, 40 கோடி பேருக்கு தொலைபேசிக்கு தான் சொல்றாங்க. இன்றைக்கு திறன் பேசி அவ்வளவு மிக முக்கியமான ஒரு கருவியாக நம்முடைய காது போல, மூக்கு போல, கண்ணு போல, கை போல மாறிப்போச்சு. அந்த பேசி கையில் இல்லாம போக மாட்டேங்கிறான். இது என்னமோ இந்த கவச குண்டல சொல்லுவோம், அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு, அவன் கையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய செய்திகள் சொல்லலாம். நான் பின்னாடி பேச இருக்கிறதுனால நான் அதை பத்தி நான் பேச விரும்பல. ஒரு காலத்துல திறன் பேசி வந்த போது, கைபேசி வந்த போது எங்கெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருந்தது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து எங்கனாலும் பேசலாம், நாம ஒரு தொலைபேசியை தேட வேண்டியதில்லை. அப்பெல்லாம் PCO ஒன்று இருக்கும் இந்தியாவில், பப்ளிக் கால் ஆபீஸ் நினைக்கிற பேரு. அதுல இருந்து ஒரு ரூபா காசு போட்டு பேசுவோம். 50 காசு, அப்புறம் ₹1. இந்த திறன் பேசி வந்தவொடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. முதலாக நான் ஒரு திறன் பேசியை வாங்கிய போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. உலக மொத்தத்தோடு தொடர்பு கொள்ள போறேன்றது எனக்கு உணர்வாகுது. ஆனால் இன்றைக்கு அதே திறன் பேசி என்னிடம் இருக்கிறது. அப்போது என் கைகளிலே அது அடக்கமாக இருந்தது. இப்போது அதுக்குள்ள நான் அடங்கி போயிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழலை விட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு 4 பேர் பேச இருக்கிறாங்க. நன்மையே என்ற அணியில தென்காசியை சேர்ந்த தமிழ் மகள் சோ சாந்தா, நல்ல வலிமையான பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க அந்த அணியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்களோட புதுச்சேரியை சேர்ந்த திருமதி புவனா அவர்கள், நல்ல கவிஞர், எளிமையான மனிதர், சமூக அளவிலே பல செயல்பாட்டாளராக இருக்கிறவர். பெண்கள் உரிமைக்காக போராடுகிற போது அந்த இடத்திலே முதல் நபராக நின்று போராடக்கூடியவர். தீமையே என்கிற அணிகளை பேசுவதற்கு 2 ரொம்ப நல்லவங்க. அவங்க ஏன் அங்க போனாங்கன்னு தெரியல. திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம், திருக்குறள் தொண்டர், பொன்முடியார் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர்கள், மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். அவங்கதான் தீமையே என்ற அணியில பேசிருக்காங்க. அவங்களோட கூட சேர்ந்து திருமதி கிரிஜா ராஜசேகர், சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவங்க, அவங்கள பேச இருக்கிறாங்க. தீமைதாங்க நாளை விளையுது அப்படின்னு பேச இருக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் 2 பேரும், அந்த பக்கம் 2 பேரும் இருந்து பேச இருக்கிறார்கள்.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் மிக குறைவு. ஆனா இவ்வளவு நேரமே அதிகம் தான் நினைப்பேன். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை தீமையை சொல்றதுக்கு ஓரிரு வார்த்தைகள் போதும். என்றாலும் இங்கே பட்டிமன்றமாக பேசி தங்களுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். உங்களுடைய பேச்சிலே சில இடங்களிலே உங்களுக்கு இடர்பாடுகள் தோன்றலாம். ஏனென்று சொன்னால் நீங்கள் பல்வேறு நாடுகளிலும் இருக்கிறீர்கள். அங்க இருக்கக்கூடிய தன்மைகளோடு ஒத்து போகாமல் இருக்கலாம், வாய்ப்புண்டு. ஆனால் அதனால் தான் சொல்கிறோம், இந்தியாவில் திறன் பேசிகளால் இன்றைய சூழலில் நன்மை விளைகிறதா தீமை விளைகிறதா என்ற தலைப்பு பட்டிமன்றம். இதை முதல்ல நாம PSSM அமைப்புல பேசுறோம். எனவே நம்ம நல்லதைத்தான் பார்ப்போம், நேர்மறையாத்தான் சிந்திப்போம். எனவே நன்மையிலிருந்து தொடங்குவோம். தொடங்குகிற போது நன்மையில் தொடங்குவோம். எனவே தொடக்க பேச்சாளராக நன்மையே என்ற அணியினுடைய சார்பிலே அணியினுடைய தலைவராக தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள் வருகிறார்கள். ஒரு பள்ளியிலே இந்திய ஆசிரியராக இருக்கிறார். இவர் கணினி படித்திருக்கிறார், MCOM எல்லாம் படித்திருக்கிறார், நிறைய படித்திருக்கிறார். ஆனால் இந்தி படித்து இந்திய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தோழி தமிழ் மகள் சோ சாந்தா அவர்கள் நல்ல பேச்சாளர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய அணியினுடைய வாதங்களை எடுத்து வையுங்கள். அமைப்பின் தலைவர் வணக்கம். PSSM அமைப்பின் தலைவர் ஸ்ரீகாந்த் ராஜா மற்றும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய சூழலில் இந்தியாவில் திறன் பேசிகளால் அதிகம் விளைவது நன்மையே அப்படின்றதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க. அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் என்ற பாரதியாரின் பாடல் வரிகளுடன் என் தலைப்பிற்குள் செல்கின்றேன். ஆம், அறிவை வளர்க்க வேண்டும். வளர்த்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவியலின் வளர்ச்சியால் விளைந்ததுதான் திறன்பேசி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் திறன்பேசி மூலமா பண பரிவர்த்தனை ரொம்ப அழகா போகுதுங்க. ஒரு இளநீர் வியாபாரி கூட அவர் பயன்படுத்தி அவருடைய வியாபாரத்தை பெருக்கிறாரு. இதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னுடைய சிறு வயதுல பாத்தீங்கன்னா எனக்கு பேச்சு போட்டி பேசுறதுக்கு ரொம்ப ஆசை. அது சம்பந்தமா புத்தகத்தை தேடும் போது எனக்கு நிறைய கிடைக்காது. அப்போ நான் இங்க இருந்து ஒரு நூலகத்துக்கு போகணும்னா கூட அது கொஞ்சம் சற்று தொலைவுல தான் இருக்கும். அது மாதிரி நேரத்துல எனக்கு இப்ப பார்த்தா திறன்பேசியில எனக்கு பிடித்த புத்தகமாகட்டும், என்னுடைய கவிதை வரிகளாகட்டும், பாடல் வரிகளாகட்டும், நான் எதை தட்டினாலும் உடனே குவியல்களாக கொட்டுகிறதே. இதை நாம் மறக்க முடியுமா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல 2 அல்லது 3 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிகிறார் ஒரு மனிதர். அவர் தன்னுடைய மனைவியின் பிரசவ காலத்தில் கூட வர முடியாதுங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல தன் மகனோ மகளோ அவருடைய முகம் பார்க்கிறார். அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்வது? திறன்பேசிக்கு முன்னால் இப்படி ஒரு வசதி இருந்ததா? நம்ம ஒத்துக்கணும் இல்லையா அதோடைய நன்மைய? வெளிநாட்டில் இருக்கும் தன் மகளிடமோ மகனிடமோ இல்ல கணவனிடமோ முகம் பார்த்து பேசலாம். அந்த முக பாவனையை பார்த்து நம்ம சொல்லிடலாங்க, எப்பா எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா, என்ன, ஏன் உன் முகம் வாடி இருக்கு, உடம்பு சரியில்லையா, மருத்துவர்கிட்ட போனியா அப்படிலாம் நம்ம கேட்கிறோம்ல. இதெல்லாம் நன்மைதான நடுவர் அவர்களே. அப்புறம் இன்னும் பொண்ணு பார்க்க நிகழ்வுன்னு சொல்லும் போது எங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், இதுதான் மாப்பிள்ளை உனக்கு, இதுதான், நோ சாய்ஸ். இப்ப எல்லாம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா அப்ப மணமகன் மணமகளை பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 இடம் ஏறி இறங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்பொழுது அப்படி இல்ல. மணப்பெண் மணமகனை தேர்ந்தெடுக்கிறா. மணப்பெண் தனக்கு வேண்டிய மணமகன் ஒரு 50 பேரை பாக்குறா. அதுல நான் படிச்சேன், நான் ஒரு மருத்துவராகவோ இல்லது ஒரு விஞ்ஞானியாவோ இருக்கேன்னா இதுக்கு ஏத்து போற மாதிரி அந்த மணமகன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி பாக்குறான். இதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது இல்லையா? அப்புறம் ஆபத்து நேரத்தில் திறன்பேசியை போல் உதவும் உற்ற நண்பனை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம நாள் பூரா நம்ம சமைச்சிட்டே இருக்கோங்க. நம்ம சமைச்சதை சில நேரம் நம்ம சாப்பிடும் போது நமக்கே எரிச்சலா இருக்கும். நமக்கு யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்ப தாய் வீடு இது மாதிரிலாம் நினைப்போம். சில பேருக்கு தாய் வீடெல்லாம் ரொம்ப தூரமா தான் இருக்கும், உடனே நமக்கு கிடைக்காது. இப்ப ஆர்டர் செஞ்சு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு நன்மை தானே. இப்ப உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு நான் தினமும் நம்ம ஆர்டர் செஞ்சு சாப்பிடணும்ன்ற விஷயத்த நான் சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த சிறுதானிய உணவின் மகத்துவத்தை யூடியூப் மூலமா நிறைய சொல்றாங்க. அப்புறம்
உலகத்துல எந்த இடத்துல எந்த நிகழ்வு நடந்தாலும் உடனே அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு வந்து ஜெர்மனி, லண்டன் போக ரொம்ப ஆசை. ஏன் அமெரிக்கா கூட போக கூட ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு போக முடியாது, ஏன் எனக்கு வசதி இல்லை. ஆனா நான் திறன்பேசிய ஆன் பண்ணி ஜெர்மனியின் அழகை ரசிப்பேன், ஜெர்மனியின் முக்கியமான இடத்தையை ரசிப்பேன், அதனுடைய அழகை, சுற்று வட்டாரத்தை எல்லாத்தையும் நான் ரசிக்க முடியுது இல்லையா, அதனுடைய கலாச்சாரத்தை பார்க்க முடியுது இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு பெரும் நன்மை. இதை வந்து ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய வேலை பார்க்கும் என்னுடைய சக தோழி, அந்த தோழி என்ன பண்ணாங்க, திடீர்னு இங்க எங்கேயும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ என்னது காணோம், என்னது காணோம், என்னது காணோம்னாங்க. என்னதுமா உன்னோட இது காணோம் அப்படின்னு. இல்ல இல்ல டீச்சர், என்னோட இது காணோம். என்னமா உன்னோட இது காணோம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, என் திறன்பேசியை காணவில்லை அப்படின்னாங்க. ஏன் அப்படி தேடுறாங்க? அந்த திறன்பேசி இருக்கிறதுனாலதான் அவங்களால பல விஷயங்களை வந்து அதுல இருந்து பார்க்க முடியும். அவருடைய கணவர் வந்து இராணுவத்தில் பணிபுரிகிறார். இப்ப இது மூலியமா அவங்க பேச வைக்க எல்லாமே இருக்குது. அப்பொழுதுதான் நினைச்சேன், தன்னுடைய மகன் காணாமல் போனா கூட இப்படி தேடுவாரா என்னவில்லைங்கும் போது அவர் பதித்து விட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து எங்க அம்மா என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஏண்டி நீங்கெல்லாம் வந்து போன் பண்ணவே மாட்டீங்க தெரியுமா, எனக்கு வந்து முதல்வர் போன் பண்ணாரு அப்படின்னாங்க. என்னம்மா சொல்ற, உனக்கு முதல்வர் போன் பண்ணாரா? என்னம்மா ஒன் டைம் எப்படிமா போன் பண்ணி பேசினாரு அப்படின்னு. ஆமாடி, என்கிட்ட வந்து தமிழக முதல்வர் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். எங்க அம்மா ரொம்ப படிக்கல, நம்ம நிறைய படிச்சு ஒரு ஒரு டீச்சரா வேலை பாக்குறோம், நம்ம கூட முதல்வரை பார்த்ததில்ல, பேசல, இந்தம்மா என்ன இப்படி சொல்றாங்கன்னு. என்னம்மா அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த கொரோனா காலகட்டத்துல வந்து நம்ம முதல்வர் அவர்கள் வந்து இந்த காலர் டியூன் சொல்லுவோம்ல, அந்த போன் மூலியமா வந்து பேசுறது, அதை பார்த்த உடனே எங்க அம்மாவுக்கு ஒரு பரவசம். அந்த மகிழ்ச்சியை யாருங்க கொடுக்க முடியும்? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்பொழுதெல்லாம் வந்து வீட்டு வரி, சொத்து வரி எல்லாமே வந்து இது மூலியமா கட்டிடுறோம். அப்போ இதுல வந்து இதத்தான் சொல்லி தீர்க்கதரிசியாக கவிஞர் அவர்கள் வந்து இதற்கு முன்னே ஒரு பாடலை பாடியிருக்காரு, கவிஞர் கண்ணதாசன். தேடினேன் வந்தது என்ன தெரியுமாங்க? கூகுள் சர்ச். நாடினேன் தந்தது அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங். வாசலில் நின்றது ஊபர், ஸ்விக்கி, சொமேட்டோ. வாழவா என்றது matrimony.com. ஆகையால் திறன்பேசியால் விளைவது நன்மையே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஊட்டி வரை உறவு படத்துல வந்து ஒரு பாட்டை சொல்லி அமேசான் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி அப்பவே தெரியும், அதான் சொல்லியிருக்காங்க சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க. வீட்டு வரி, சொத்து வரி எல்லாமே தொலைபேசியில கட்டிடலாம். அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு, நம்ம வெளியில போக வேண்டாம், வீட்டுல இருந்தே செய்யலாம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எங்க அம்மா கூட முதல்வர் பேசினாரு, அந்த நேரத்துல அழைப்பு வரும், எடுத்தா முதல்வர் பேசுவார், என்ன பிரதமர் பேசுவார். வாய்க்கு மாஸ்க் போட்டுக்கோ, பண்ணிக்கோ, தூரமா நின்னுக்கோ அப்படின்னு பேசுவாங்க. அதையெல்லாம் சொன்னாங்க, நிறைய செய்திகள் சொன்னாங்க, நிறைய செய்திகள். ஆபத்து நேரத்தில் உதவுதல், அதுதான் உண்மை, அது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆபத்து நேரத்துல முன்னாடிலாம் போலி தகவல் சொன்னா அது தேவையில்லை, தட்டி விட்டுட்டு சொன்னா செய்தி போயிடும், நாம ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சிடலாம், இதெல்லாம் வந்து அழகா சொன்னாங்க. இந்த பெண் பார்த்தல், பெண் பார்த்துட்டு போன ஒரு பாடு ஓரளவுக்கு முடிவாயிடும். உடனே இவங்க நம்பர் அவங்க போயிடும், அவங்க நம்பர் இவங்க கிட்ட வந்துடும், இவங்க பேசி போவாங்க. இந்த சிவாஜி பாட்டுல வருமா, பழகிதான் பாருங்களேன், அந்த மாதிரி பேசிதான் பார்ப்போம், பேசிதான் பார்ப்போமே பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல திருமணம் வரலாம் போகாம முறிஞ்சு போறத உண்டு. இதையெல்லாம் சொல்லி நன்மைகள் எல்லாம் சொன்னாங்க. இல்லைங்க, எவ்வளவு தீமை இருக்கு தெரியுமான்னு பேசுறதுக்கு வர்றாங்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். திருக்குறள் தொண்டர். திருக்குறளை இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் மட்டும் பல வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளுக்கு திருக்குறளை வாசிக்க வைத்தலை தன்னுடைய பணியாக எடுத்துக்கொண்டு அந்த தொண்டை செய்து கொண்டிருப்பவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். தொலைபேசியால் விளைவது தீமையே என்று பேச வருகிறார். இன்னும்
வேளாண் இயக்குநராக இருந்து பொறுப்பாக செயல்பட்டு கொடுக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இல்லைங்க அது தீமை தாங்க அப்படின்னு பேச வர்றாங்க. அனுபவசாலி. சொல்லுங்கம்மா, உங்க கருத்துக்கள் சொல்லுங்கம்மா. வாருங்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரமங்களே, வாருங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற ஐயன் வள்ளுவரை வணங்கி சேலராம் பாவேந்தரை தொழுது இன்றைய நடுவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த PSSM அமைப்பில் பேச வாய்ப்பளித்த ஸ்ரீகாந்த ராஜா ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடின்னு எதுக்கு வள்ளுவர் சொன்னாரு? எது அதிகமா இருக்கோ அதைத்தான் நம்ம கணக்குல வச்சுக்கணும். நன்மை இல்ல அப்படின்னு சொல்லல, தீமைதான் மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அலைபேசி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய பழக்க வழக்கமுமே மாறி போயிருச்சு. காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்ல தேய்க்கிறாங்க. ஐயா, இது நல்ல பழக்கமா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கழிவறையில போய் உட்கார்ந்தாலும் அங்கேயும் அந்த அலைபேசியை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா உணவுன்னு சாப்பிடும் பொழுது தட்டுல என்ன இருக்குன்னே பார்த்தே சாப்பிடுறது கிடையாது. அலைபேசியை பார்த்துக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பழக்கம் போல இந்த கையில அப்படியே செல்ல தேய்ச்சிக்கிட்டே இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க மனைவி பார்த்தாங்க, சத்தம் இல்லாம அந்த அலைபேசியை வாங்கிட்டு கையில ஒரு சோளக்கருதை கொடுத்துட்டாங்க. என்ன கையில இருக்குன்னே தெரியாம அவரும் வாயில போட்டுக்கிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா தட்டு நிறைய சோளம் உதுத்தாச்சு. அப்ப இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நினைவோடையே இருக்கிறது இல்லைங்க ஐயா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகள் கையில இந்த அலைபேசி இருக்கு. இன்னைக்கு உணவு ஊட்டுவதற்கு அதைத்தான் பயன்படுத்துறாங்க. அது கையில கொடுத்துட்டு அது என்ன பாக்குதுன்னே தெரியல. அதனால பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய கண் பார்வை பாதிக்கப்படுது. அவர்களுடைய கற்பனை திறன் பாதிக்கப்படுது. அப்பெல்லாம் பாட்டி கதை சொல்லுவாங்க. பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். அப்ப ஒவ்வொரு குழந்தையும் அந்த பாட்டியையும் வடையையும் அதை என்ன சட்டியில எப்படி சுடுறாங்கன்னு கற்பனை பண்ணுவாங்க. காக்கானா ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அது ஒவ்வொரு காக்காயா இருக்கும். பாட்டினா அது ஒவ்வொரு பாட்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு காணொளி மூலமா பார்க்கும் பொழுது அதுல என்ன காட்டுறாங்களோ அதுதான் அவங்க மனசுல பதியுது. வடைன்றது இப்படிதான், அது இட்லியா கூட இருக்கலாம், டோனட்டா கூட இருக்கலாம். அதை பார்த்துட்டு அதுதான் வடை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அதை தாண்டி அவர்களுடைய சிந்தனை திறன் வளர்வதில்லை. இதனால என்ன ஆகுதுன்றாங்க, குழந்தைகளுக்கு அந்த ரிட்டன்ஷன் டைம்னு சொல்லக்கூடிய அந்த பொறுமையே இல்லைன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தொடர்ந்து பார்ப்பதோ கவனிப்பதோ அவங்களால முடிய மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய அந்த காற்றுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கு. 10 நொடிக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு மாறுது. அவ்வளவு வேகமா பார்க்கும் பொழுது நிஜ வாழ்க்கையும் அவ்வளவு வேகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா யதார்த்த வாழ்க்கையில அது சாத்தியப்படுறது இல்ல. அப்ப அவங்க கையில இருந்து கைபேசியை வாங்கும் பொழுது அவங்களுடைய இது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கோவமா இருக்கு, எரிச்சலா இருக்கு, கத்துறாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளே மாறி போகுது. வளரக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த மாதிரி சீரழிக்கக்கூடியது இந்த அலைபேசி தான். அலைபேசியில நன்மை இருக்கு. ஆனா அதை யாரு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரமுறை இருந்தா கண்டிப்பாக அது நன்மைதான்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுல நல்லதை தான் பாக்குறோம் அப்படின்னா நல்லதை பார்த்தாலும் சரி, கெட்டதை பார்த்தாலும் சரி, எதையுமே அளவுக்கு மிஞ்சி பார்த்தா அமிர்தமே நஞ்சுங்கும் பொழுது நல்லதாகவே இருந்தாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்தினால் அதனால கண் பார்வை கோளாறு ஏற்படுது, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது. இது எல்லாமே இருக்கு. அது மாதிரி அறிவை வளர்த்துக்கிறோன்றாங்க. அறிவு எங்கெங்க வளருது? அந்த கதிர்வீச்சால குழந்தைகளுடைய மூளை பாதிக்கப்படுதுன்றாங்க. காதுல வச்சு பேசுறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் அந்த கதிர்கள் வளரக்கூடிய குழந்தைகளுடைய மூளையை மிகவும் பாதிக்குது. அதே மாதிரி யூடியூப்ல நாங்க போட்டு பணம் சம்பாதிக்கிறோம், அதுல அதை பண்றோம் இதை பண்றோம்ன்றாங்க. எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா பணமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வீடியோவை போட்டு அதுல இருந்து ₹1,00,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்றைய மக்கள் கிட்ட அந்த ஒரு கருணை இல்ல, ஈகை இல்ல, பொறுமை இல்ல. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ₹1 இட்லி சுட்டு தர பாட்டி எல்லாம் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் யாரும் பெருசா நினைக்கிறது இல்ல. ஒரு யூடியூபர் இவ்வளவு வியூஸ் வாங்கிட்டாங்க, இவ்வளவு இது வாங்கிட்டாங்க, கோல்டன் பட்டன் வாங்கிட்டாங்கன்னா அது ஒரு பெருமையா தெரியுது. அதாவது ஒரு அலைபேசிக்குள்ளேயே அவங்க முடங்கி போயிடுறாங்க. நம்ம அதை பயன்படுத்துற வரைக்கும் அது நன்மைதான். ஆனா என்னைக்கு அது நம்மளை பயன்படுத்துதோ அப்ப அது கண்டிப்பா தீமைதாங்க ஐயா. அதே மாதிரி இன்றைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தொலைவுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நாங்க பேசுறோம், அவங்கள முகம் பார்த்து பேசுறோம்ன்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்க அம்மா அப்பா குழந்தைகள் முகம் பார்த்து பேசுறதே கிடையாது. ஆளுக்கு ஒரு அறையில அலைபேசியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சாப்பிட வர்றதுக்கு கூட அதுலதான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. சாப்பாடு தயாரா இருக்கு, வாங்க சாப்பிட அப்படின்னு. அது மாதிரி இப்படி இன்றைய குடும்பங்களின் ஒற்றுமை போய்கிட்டு இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலைபேசினாலதான். அதே மாதிரி சண்டைகள் வருவதும் பாத்தீங்கன்னா அலைபேசினாலதான் சண்டைகள் அதிகரிக்குது.
அது மாதிரி திருமணத்தை பத்தி சொன்னாங்க, அலைபேசியில வந்து பேசி புரிஞ்சுக்கிறாங்கன்னு. அதாவது இன்றைய காலகட்டத்துல வந்து திருமணங்களுக்கு அப்புறம் விவாகரத்து அதிகமாகுதுன்றாங்க. ஆனா இந்த மாதிரி சூழல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயதார்த்தம் முடிந்தவுடன் திருமணமே ரத்தாகுது. நிச்சயம் வரைக்கும் போயிருது, நிச்சயம் நடக்குது. ஆனா அதற்கப்புறம் இவங்க பேசுறேன், பழகுறேன்னு சொல்லிட்டு, ஒத்து வரலன்னு சொல்லிட்டு, திருமணத்தையே வந்து ரத்து செஞ்சுடுறாங்க. இந்த மாதிரி தாங்கய்யா இன்னைக்கு போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளை பயன்படுத்துறதுனால நமக்கு பயன்கள் அதிகமா இருந்தா தான் அத நன்மைன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த அலைபேசியை பயன்படுத்துவதால் நம்மளுடைய எல்லாமே வந்து களவாடப்படுகிறது. பணம் களவாடப்படுகிறது, நம்முடைய ஆரோக்கியம் களவாடப்படுகிறது, நம்முடைய அந்தரங்கங்கள் களவாடப்படுகிறது. நம்மை வந்து யாரோ ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம கையில வந்து இது இருக்கு. இது மூலமா நம்ம உலகத்தை பார்க்கிறோம்னு. ஆனா அதன் மூலமாக நம்மை ஒருவர் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியாமல். அப்படின்றத வந்து நம்ம உணரணும். அதனால பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைய இளைய தலைமுறை வந்து நீர்வீழ்ச்சியிலயும் சரி, ஒரு கடல்லயும் சரி, எங்கனாலும் போயிட்டு அட்வென்ச்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர இழக்குறாங்க. இதெல்லாம் எதனால? இதெல்லாம் வந்து இந்த அலைபேசியினுடைய பயன்பாட்டுனால தான். அதனால நடுவர் அவர்களே, எது அதிகமாக இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க வந்து சரியானது ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதனால் அலைபேசியை பயன்படுத்துவதனால் அதிகப்படியாக விளைவது தீமையே என்று கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம். அருமையாக சொன்னார்கள். இராணுவத்தில் இருப்பவரிடம் பேசலாம், அயலகத்தில் இருப்பவரிடம் பேசலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருப்பவரிடம் பேசுவது கிடையாது. ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் தொலைபேசியில பேசுறாங்க. காலையில ஒரு அம்மா என்ன பண்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு மெசேஜ் அனுப்புறாங்க. யாருக்கு? பையனுக்கு. அவன் உடனே பதிலுக்கு ஓகே மாம் அப்படின்னு அனுப்புறான். இன்னொரு கணவருக்கு ஒரு தொலைபேசி பேசுறாங்க. எங்கங்க கிளம்பலையா? சீக்கிரம் வாங்க, இரு நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் ஸ்டேட்டஸ் போட்டல என்ன சமையல் சொல்லிட்டு பார்த்து வர வேண்டியது தானே அப்படின்னா. இப்படி போயிடுச்சு குடும்ப வாழ்க்கை, தொலைபேசிக்குள்ள அடங்கி போச்சு. காலையில் இருந்த வந்து பல்லு தேய்க்கிறானோ இல்லையோ, செல்ல தேய்க்கிறான் அப்படின்னாங்க. உண்மைதான். எழுந்த உடனே முதல்ல பார்க்க செல்போன். அதுல என்னன்னா சில பேர் என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்ல செய்தி வந்தாலோ இல்ல வேற செய்தி வந்தாலும் காட்டும் மேல, இவனுக்கு செய்தியே வந்திருக்காது. ஆனாலும் தோற்று அந்த வாட்ஸ்அப்பை தோண்டி பார்த்துட்டு இருப்பான், ஏதாவது வந்துருக்குதான். அதான் வரலன்னு முதல்ல காத்துட்டு மேலேயும் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு பாக்குறேன், இது ஒரு இது ஒரு நோய் மாதிரி வளர்ந்து போச்சு அப்படின்னு கருத்துக்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா அவங்க பக்கத்துல ஒரு நியாயமான ஒரு கருத்து வச்சாங்க. பணத்தை வச்சிருந்தோம், டிஜிட்டல் மணி வச்சிருந்தோம், பணம் களவு போகுது, நேரம் களவு போகுது இந்த செல்போன் தொலைபேசினால, திறன் பேசினால. உடல் நலம் பாதிக்கப்படுது கதிர்வீச்சினால. இது எல்லாவற்றையும் விட நாம் இந்த அலைபேசியினுடைய கேமராவை அணைத்து வைத்திருந்தாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அலோ அலோன்னு கொடுத்துட்றோமே, எந்த ஒரு ஆப் எடுத்தாலும் அலோ அலோ அளவுன்னு கொடுத்துறோம். அளவு இல்ல, அளவு அளவு அளவுன்னு கொடுத்துட்றோம். அப்போ எல்லாவற்றையுமே அது எடுத்துக்கொள்ள திருடப்படுகிறது. எனவே இதனால் தீமைத்தான் விளைகிறது, நன்மை அல்ல. குறிப்பா அந்த வீடியோ கேம் பசங்க ஆடுறாங்க பாருங்க, அந்த பசங்க ஆடுறப்போ அந்த முகத்தை பார்க்கணும் நீங்க. அவன் மூஞ்சியே ஏதோ ஒரு மாதிரி கோணல் மாணல் ஆகி அந்த 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 ஓடுறதுக்கு ஏற்றாம இவனும் கூடவே சேர்ந்து சேர்ந்து வளைவான். இதெல்லாம் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய மனநிலை பாதிக்கப்படுது. கழிவறைக்குள்ள ஐயா செல்போன் எடுத்துடுவான். அந்த அளவுக்கு அவனை பீடிச்சிருக்கு. நன்மை இருக்குது, ஆனா அந்த செல்பேசி, இந்த திறன்பேசி நம்முள் ஊடுருவி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே இதனால் விளைவது தீமையே என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். அபிராமியா வானு கூப்பிட்ட உடனே, பட்டர் கூப்பிட்ட உடனே நிலவா வந்தாங்க. நம்ம சிவகாமி தீமைதான் சொல்லி நன்றி. நல்ல கவிஞர். பெண்கள் உரிமைக்காக அவர்கள் சிக்கலுக்கு ஆளாகிற பொழுது
முன்னின்று போராமை உள்ளவர். பெண்கள் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவழித்தவர் திருமதி புதுவை ஆ புவனா. எளிமையான மனிதர். தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அனுபவங்களையே வாழ்க்கையினுடைய படிப்பினைகளாக கொண்டு வளர்ந்து இன்றைக்கு இலக்கிய துறையிலே கொடிகட்டி பரப்பவர். வாருங்கள் திருமதி புதுவை ஆ புவனா அவர்களே, உங்கள் கருத்துக்களை காருங்கள். உங்கள் அணியின் சார்பிலே உங்கள் வாதங்களை முன்வைக்க வேண்டுகிறேன். வாருங்கள். புதுவை ஆ புவனா. அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஒலி வாங்கிய திறந்துட்டு பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், என்னுடன் பேச வந்திருக்கும் அனைத்து தோழிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அப்பா அவர்களை வணங்கி, இந்த திறன் பேசிகளால் இன்றைய சூழலில் விளைவது நன்மையை என பேச வந்திருக்கிறேன். அப்பா முதல்ல சொல்லிட்டாங்க, நேர்மைனாலே நன்மைதான் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஆரம்பிக்கும் போதே அது நமக்கு வெற்றின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க அப்பா. அதாவது பாத்தீங்கன்னா, போன் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருள். அதாவது அவசியம்ன்றதை விட அத்தியாவசியம்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமான ஒரு பொருள் நமக்கு இந்த போன் தான். அது இல்லாத நம்ம வாழறதுன்றது இப்ப சூழ்நிலையில நம்ம வாழறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஒரு சின்ன ஒரு விழா எடுத்து நடத்தணும்னா கூட எவ்வளவோ வேலைகள். ஒரு அரை நாள்ல எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நம்ம 6 மாசம் 1 வருஷம் இழுத்து அடிக்கிற வேலை. அதாவது எல்லாருக்கும் சேர்த்து புடவை எடுக்கிறது, அப்படியே போன்லயே புடவைக்காரங்க ஒரு ஆள் அங்க அனுப்பிடலாம். ஒருத்தர் ஒரு விழாவில் ஒரு பட்டிமன்றம் பேச அவங்கவுங்களும் அப்படியே அந்த போன்லயே கான்டாக்ட். எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா அலங்காரம் எல்லாமே போன்லயே ஒரு அரை நாள்ல நம்ம முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இந்த திறன் பேசி நம்மளுக்கு உதவியா இருக்குதுன்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மா சொன்னாங்க சண்டை வருது போனால அப்படின்னு சொல்லு. அதாவது சொல்றாங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. சண்டை எப்படி போன்ல வரும்? அதாவது எட்ட இருந்தா கிட்ட இருந்தா முட்டை பாகன்னு சொல்லுவாங்க. எட்ட இருந்து நம்ம போன்லயே பேசிக்கணும்னு வச்சுங்களா, அது வாழ்க்கையை அதிகமான ஒரு நேசிப்பை தான் கொடுக்கும், பிரிவு கொடுக்க. கிட்ட இருந்தாதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுமா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்கன்னாக்கா, எங்க ஏரியா பக்கம் ஆரோவில் ஏரியா, அதுல வெளிநாட்டவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அழகா இயற்கையோட வாழறவங்க. அதாவது ஒரு வீடு தனியா இருக்கும், சுத்தி மரங்கள் இருக்கும், தனிமையான வீடா இருக்கும். அந்த வீட்டுல அவர் தனியா இருக்கிறாரு. அவரை அட்டாக் பண்ண கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அது தெரிஞ்சு போச்சு. அவர் கதவு ஃபுல்லா சாத்திட்டாரு. உடனே போன் போட்டதும் எல்லாரும் அவரை காப்பாத்துறதுக்கு வந்துட்டாங்க. உடனே வந்துட்டாங்க, காவல் நிலையத்துல இருந்து வந்துட்டாங்க, சுற்றி இருக்கிற அவரோட குற்றத்தார்கள் வந்துட்டாங்க. அவர் உயிரே காப்பாற்றப்பட்டது. இதுல எப்படி நம்ம தீமை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும்? தீமை இருக்கு, ஆனா அந்த தீமையை தவிர்க்கிறதுக்கான ஒரு பொருளாவும் நம்மளோட திறன் பேசிதான் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதாவது பாத்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் அதை தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள். இப்ப அந்த பப்ஜி கேமு இதெல்லாம் கவர்மெண்டே தடை பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம அதால பாதிப்பு வருதுன்னக்குள்ள அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்த்துன்னு தானே வராங்க, அதை சரிப்படுத்தின்னு தானே வராங்க. ஏன்னா இதனால நன்மை வர்றதுனால நம்ம திறன் பேசி தவிர்க்க முடியாது. நம்ம அதுல இருக்கிற செயல்பாடுகளை வேணா நம்ம தவிர்க்கலாம், நமக்கு தேவையில்லைன்றத நம்ம நீக்கிடலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா? அது மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் எனக்கு சொன்னாரு, போன வாரத்துல அவரோட ரிலேஷன் இறந்துட்டாங்க. இங்க இருந்து போகிறதுக்கு முடியல. அங்க அவரு அடக்கம் பண்றதுல இருந்து எல்லாத்தையுமே இங்க செல்போன்லயே பார்த்து அவர் திருப்தி பட்டுக்கினாரு. ஏன்னா அவரால் போற சூழ்நிலை இல்ல, போறதுக்கான நேரம் இல்ல. அந்த ஒரு பயனை நம்ம எப்படி அடைய முடியும்? இறந்துட்டாங்கனாக்கா, வெளியூர்ல இருக்கிறாங்கனாக்கா யாருமே பார்க்காதே, முகத்துல முழிக்காதே போன காலகட்டங்கள் உண்டு. ஆனா அந்த விஷயத்துல நம்ம இப்ப அதை நம்ம அருமையா அதை நம்மளுக்கு உபயோகப்படுது இல்லைங்களாமா? அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மைசூர் ஒலிம்பியா ஏசியான்ற ஒரு ஹாஸ்பிட்டல்மா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆப்ரேஷன். அப்போ அமெரிக்காவில இருந்து அந்த டாக்டர் வரணும். அவரால் வர்றதுக்கு அங்க இருந்து வர முடியல. செல்போன்லயே பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பேஷண்ட காப்பாத்தினாங்க. உயிரை காப்பாத்துது தானே. இதை எப்படி நம்ம ரொம்ப தீமை நம்ம சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட உயிர்கள் எல்லாம் காப்பாத்தின்னு வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கணுமா? அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க வேலைக்காரம்மா. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. வேலை அவங்க கேமரா செல்போன்ல பாக்குறாங்க.
அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைய ஒரு சித்திரவதைப்படுத்துறது, அடிக்கிறது எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அதுக்கான செயல்பாடுகள் அவங்க அதுக்கான வழிமுறையை அவங்க செய்யறாங்க. அந்த அந்த இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு சலுகை இல்லைன்னு வச்சுக்கீங்களா, அந்த குழந்தை வந்து எந்த நிலைமைக்கு போயிருக்குன்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா. நிறைய நம்மளுக்கு வந்து விஷயங்கள்ல வந்து இந்த கைபேசி, அதாவது இந்த திறன் பேசி நம்மளுக்கு உபயோகமா தான் இருக்குது. நாம அதை வந்து தீமைன்னு நம்ம சொல்லி ஒதுக்கி விடவே முடியாது. இப்ப இருக்கிற காலத்துக்கு, இப்ப இருக்கிற இன்றைய சூழலுக்கு நமக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமான அத்தியாவசியமான ஒரு பொருளா இருக்கிறது நமக்கு வந்து இந்த திறன் பேசிதான்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை தவிர்க்கிறதுன்றது வாழ்க்கையில ஒத்து வராத ஒரு விஷயம்ன்றது நம்ம அறிஞ்சிக்கணுமா. மேற்கொண்டு இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையாக தனது கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ரொம்ப அற்புதமான செய்திகள் சொன்னாங்க. ஒருத்தர் தனியா தங்கி இருக்கிற ஒருத்தரை தாக்க வருகிற போது தொலைபேசி மூலமாக அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. வீடியோ கான்பரன்சிங் மூலமாக ஒரு அறுவை சிகிச்சை நடந்து உயிர் காப்பாற்றப்படுகிறது. இது உயிரை காப்பாற்றுவதற்கு இது பயன்படுது. எனவே நன்மைதான் விளையுது. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளும் போது எல்லா விதமான உதவிகளும் கிடைக்குது. இதுல சந்தேகம் அத்தியாவசிய பொருளாக மாறிவிட்டது. இது இல்லாமல் நாம் இயங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றிணைந்து விட்டது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தவறாக பயன்படுத்திவிட்டு கருவியை குறை கூறக்கூடாது என்பதுதான் இவங்களுடைய வாதத்துடைய சாரமாக நான் பார்க்கிறேன். மிகச் சிறப்பான கருத்துக்களை வைத்தீர்கள் திருமதி புதுவை புவனா அவர்களே. தொடர்ந்து பேச வருகிறார் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் தான். எல்லோருமே அறிமுகமானவர்கள் தான். இங்க பேசுபவர்கள் எல்லாருமே ஏற்கனவே வந்து கலந்து கொண்டவர்கள் தான். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து தமிழொலி வானொலியில் வழங்கிக் கொண்டிருப்பவர் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். அம்மையார் அவர்கள் தீமைதான் என்று பேச வருகிறார். அவங்க என்ன தீமை சொல்றாங்க பார்ப்போம். ஒருவேளை நான் அண்ணா நகர்ல இருக்கிறேன், அங்க ஒருவேளை நன்மையா இருக்கும். ஒருவேளை பக்கத்துல ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது மயிலாப்பூர், அங்க ஒருவேளை தீமையா இருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம். இந்த அம்பத்தூருக்கும் மயிலாப்பூருக்கு இடையில தான் நான் இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு வரைபடம் காட்டுறேன். அம்பத்தூர் இந்த பக்கம், மயிலாப்பூர் இந்த பக்கம். இந்த பக்கமும் தீமைன்னு சொல்றாங்க, இந்த பக்கமும் தீமைன்னு சொல்றாங்க. நடுப்புற அண்ணா நகர் நான் இருக்கிறேன். இந்த தீமை எப்படி என்ன கடந்து போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். பாருங்கள் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள, உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உங்களுடைய அணியின் சார்பில் வலுவான கருத்துக்களை வைத்திருப்பீர்கள். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். PSS அமைப்பின் தலைவர் திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும் இன்று நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் எங்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் கூறி, எனக்கு எதிராகவும் என்னுடன் பேச வந்திருக்கும் தோழிகளுக்கையும் வணங்கி என்னுடைய வாதத்தை துவங்குகிறேன். கூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் சில்வண்டின் உச்சரிப்பை கேட்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சாரு ஒரு கவிஞர். என்ன அப்படின்னா, 10 வருடத்திற்கு முன்பே ஒரு கவிஞர் சொல்லிவிட்டார், தற்போது கைபேசியின் ரீங்காரம் மட்டுமே ஒலிக்கிறது, அதை அணைச்சிட்டு நீங்க வந்து வண்டின் மொழியை கேளுங்கன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. நம்ம இன்னும் செல்போன் ஒளியை தான் கேட்டுட்டு இருக்கோம், கைபேசியை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா கைபேசியை உபயோகிப்பவர்களுக்கு வரும் வியாதிகள் ஏராளம் ஏராளம். மூளை சம்பந்தமான நோய், புற்றுநோய், உறக்கம் சம்பந்தமான நோய் எல்லாமே வருங்க. கர்ப்பமான பெண்கள் பாத்தீங்கன்னா அதை உபயோகப்படுத்தும் போது அவர்களுக்கு வரும் நோய் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள குழந்தைகளையும் பாதிக்கிறது. அது முன்பெல்லாம் வந்து ஆட்டிசம் குழந்தைகள் பாத்தீங்கன்னா 100க்கு உள்ளாக்குகிறோம் இந்த கைபேசியை வச்சுட்டு.
சரி, மாணவர்களுக்கு பயன்படுதுன்னு சொல்றீங்க, வெறும் படிப்பு மட்டும் விளையாடுகிற விளையாட்டு அப்படியே அவர்களை உள்ள இழுத்து அவர்களை வந்து ஒரு உளவியல் ரீதியாக அவர்களை அது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதெல்லாமே வந்து ஒரு தீமை இல்லையா? டெக்னாலஜியை வச்சு தீய பழக்கங்கள்ல ஈடுபடுறாங்க. நான் சிக்னல்ல வண்டியில நின்னுட்டு இருந்தேங்க. நான் வண்டி ஓட்டுவேன். நான் சிக்னல்ல வந்து வண்டியில நின்னுட்டு இருந்தேன். ஏன் அருகில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தாரு. திடீர்னு அவரு என்னடி திமிரா அப்படின்னு கேக்குறாரு. சுத்தி பாக்குறேன், யாரையும் காணும், நான் மட்டும்தான் நின்னுட்டு இருக்கேன். அவர் என்னதான் சொல்றாரோ அப்படின்னு பார்த்தா அவரு கைபேசிய காதுக்கும் கழுத்துக்கும் நடுவுல வச்சுட்டு அவர் பேசிட்டு இருக்காருங்க. அப்படி பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு செயலினால விபத்து ஏற்படாமல் என்னங்க செய்யும்? விபத்து ஏற்படாமல் என்ன செய்யும்? என்ன மாதிரி மனநிலையில அவங்க வண்டி ஓட்டுறாங்க. அப்புறம் விபத்து ஏற்படாம என்ன செய்யும்? சரி, அதற்கும் ஒரு தீர்வு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதொலிப்பான் அப்படின்ற இயர்போன்ஸ கொண்டு வராங்க. இயர்போன்ஸ கொண்டு வந்து காதுல மாட்டிக்கிறாங்க. அதை உபயோகப்படுத்தும் போது நல்லாதாங்க இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அது காதையே காலி பண்ணிடும். ஒண்ணுமே கேட்காது. அது அவ்வளவுதான், நம்ம காதே அவுட். சின்ன குழந்தைங்கெல்லாம் இப்போ பொம்மை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, பொம்மையை கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி நம்மளும் அலைபேசியை கையிலேயே வைத்து சுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, சாந்தாமா சொன்னாங்க, அவங்க வந்து குழந்தைய கூட விட்டுட்டாங்க, அவங்க வந்து அலைபேசியை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. எங்க பாத்துக்க வேண்டிய குழந்தைய பையில போட்டுட்டு அலைபேசியை உட்காந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து அது எந்த அளவுக்கு இழுத்திருக்குன்னு பாருங்க. அப்ப இது வந்து நன்மை, அவங்களுக்கு தீமை அது உங்களுக்கு புரியலையா இன்னும்? இத வந்து நீங்க வந்து ரொம்ப பெருமையா வேற வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. சரிங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தனியா இருக்கிற ஒருத்தரை வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாமா சொன்னாங்க. அவங்க வந்து போன்ல வந்து சொன்னாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டாங்கன்னு. தனியா இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சது? ஸ்டேட்டஸ்ல போட வேண்டியது. நான் வந்து இங்க இருக்கேன் அங்க இருக்கேன் புகைப்படத்தோட போட வேண்டியது. அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி ஹோம் டூர் காமிக்கிறாங்க. வீடு அறையா ரூமா ஹோம் டூர் காமிக்கிறீங்க. காமிச்சா வர திருடனுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. நேரம் வந்து உள்ள வந்து என்னென்ன சாமான் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்கு பாசமே இல்லைங்க. இப்போ குழந்தைகளுக்கு முக்கியமா பாசம் இல்ல. அம்மா சொல்வதை கேட்பதை விட அலைபேசி சொல்வதை தான் கேட்கிறார்கள். ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு வெறும் வெந்தயமும் தயிரும் கொடுத்தா குணமாயிடுங்க. அத கேட்பாங்களா? கையில அலைபேசி வச்சுட்டு நோண்டிட்டு உள்ள என்ன இருக்குன்னு பாப்பாங்க. காரணம் என்ன? அத வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு வெறும் ஒரு வயிற்று வலிய மனநோயாவே மாத்திப்பாங்க. அவங்க மனநோயா அவங்க மாத்திப்பாங்க. அது மாதிரி தப்பு. அது அதற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அவங்க போனாமா சொன்னாங்க, வந்து கான்ஃபரன்ஸ்லயே வந்து ஒரு ஆபரேஷன் பண்றாங்கன்னு. எங்க கரண்ட் போச்சு இல்ல நெட் கிடைக்கலன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஒரு படத்துல பாத்திருக்கீங்களா? யோகாவையும் சமையலையும் ஒன்னா மாத்தி பண்ணுவாங்களே, அந்த கதையாயிடுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆபரேஷன் பண்ண முடியுமா? இதெல்லாம் விளையாட்டா? உயிர் சம்பந்தமான ஒரு விஷயங்க. அத போய் அவங்க நெட்ல சொன்னாங்க, நீங்க பண்ணீங்கன்னு பெருமையா வர சொல்லிட்டு இருக்கீங்க. முன்னெல்லாம் வந்து மணி இருந்தது, பிறகு டிஜிட்டல் மணியாக வந்தது. இப்போது டிஜிட்டலையே காணும், மொத்தத்தையும் காலி பண்ணிடுறாங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி சமையலுக்கு அம்மாவிடம் ரெசிபியை வாங்கி செய்து கொண்டிருந்தோம். தற்போது யூடியூப் இருக்கே அப்படின்ற திமிருல நம்மளோட ஞாபக சக்தியும் விட்டுட்டோம், நம்ம ஞாபக திறனையும் வளர்க்கறது இல்ல, நம்மளோட
பாரம்பரியத்தையும் நம்ம வளர்க்கறதே கிடையாது. இந்த சூழல் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த சுழல்ல நம்ம இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம இது காட்டு தீ போல் பரவி கொண்டிருக்கிறது என கூறி தற்போது தீமையே அதிகம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமையா நிறைய பாயிண்ட்களை கொடுத்தாங்க திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள். நல்லா சொன்னாங்க. நான் ஒரு மருமக, படிச்ச மருமக, நம்ம கிரிஜா அம்மா படிச்ச மருமக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மாமியார் என்ன சொல்லியிருக்காங்க, ஏமா வீட்டை கூட்டி பெருக்கமான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யாம ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மாமியார் வந்து என்னமா தேடுறேன்னு கேட்டேன். அத்தை கூட்டி பெருக்க சொன்னீங்க, கால்குலேட்டர் தேடுறேன் அப்படின்னாங்க. அப்படின்ற அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பணம் டிஜிட்டலா போச்சு, இப்ப டிஜிட்ல இருந்து காணாம போச்சு. முதல்ல பணம் காணாம போய் டிஜிட்ல வந்து இப்ப டிஜிட்ல இருந்து பணம் காணாம போயிடுச்சு என்று வருத்தப்பட்டு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது நெட்டு போயிட்டா என்ன பண்றது ஒரு கேள்வி கேட்டாங்க. போயிட்டா நாம ஒரு விளம்பர இடைவெளி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஒரு விளம்பர இடைவெளி போட்டு அந்த இடத்துல போட்டுக்குவாங்க. மகிழ்ச்சி. நல்ல கருத்துக்களா சொன்னீங்க. இந்த விளையாட்டுல சிக்கி சீரழிகிறார்கள். சில விளையாட்டுகள் சிக்கிக்கிட்டு பல லட்சங்களை இழந்து விட்டு பரிதவிக்கிறவர்கள், ஏன் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கு. இதையெல்லாம் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்கள். கருப்பையில் இருக்க குழந்தையே தாக்கிடுதுங்க அதனுடைய கதிர்வீச்சு. ஒரு சிட்டுக்குருவியை தாக்கும் என்று சொன்னால் வயிற்றிலே வளரக்கூடிய சின்னஞ்சிறு சிசுவை தாக்காதா? தாக்கிவிடுமே. இதான் அம்மையாருடைய வாதமாக வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இரண்டு அணியின் சார்பில் ஒரு அணி தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். முதலில் தீமையே என்ற அணியின் தலைவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் தனது கருத்துக்களை, எதிர்வாதங்களை ஒரு 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் வைக்குமாறு அழைக்கிறேன். வாருங்கள் திருமதி. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க ஐயா, நன்மை இருக்கு, ஆனா அதை விட அதிகமா தீமை தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சிவராமன் ஐயா சொன்னதை கேட்டு யூடியூப்ல வந்து நாங்க சிறுதானியம்லாம் செய்யறோம் அப்படின்றாங்க. அவரு விழிப்புணர்வு பதிவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. அவங்க வீட்டு திருமணத்துல அவர் போட்ட மெனுவெல்லாம் தான் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டு எத்தனை பேர் அவங்க வீட்டு விழாக்கள்ல அல்ல அவங்க வீட்டு திருமணத்துல வந்து ஆரோக்கியமான உணவு, சிறுதானிய உணவை போட்டாங்க. நன்மை இருக்கு, ஆனா சிறிய அளவிலேயே தான் இருக்கு. அதை பார்க்கிறவங்களும் வந்து சொற்பமா தான் இருக்கிறாங்க. அதுல தேடி தேடி வந்து தீமையை தான் எல்லாரும் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறிய குழந்தைகள் வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே பாக்குறாங்க. அவங்களுக்கு அறியாமலே வந்து அந்த வலையில போய் மாட்டிக்கிறாங்க ஐயா. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஆப்புகளாத்தான் இருக்கு. எல்லாருக்கும் வந்து பல விதங்கள்ல ஆப்பு வைக்குது. குழந்தைகளாகட்டும், மாணவர்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், இல்ல வந்து வேலைக்கு போகும் ஆண்களாகட்டும், முதியோர்களாகட்டும், எல்லோருக்கும் வந்து அந்தந்த நிலையில வந்து பாதிப்பு இருக்கதான் செய்யுது. உடல்நிலை பாதிப்பு இருக்கு, மனநிலை பாதிப்பு இருக்கு, இல்லைன்னா வந்து பணம் வந்து பறிபோகுது. சிலருக்கு வந்து அந்தரங்கங்கள் வந்து அம்பலமாகுது. இந்த மாதிரி இதனால நிறைய தீமைகள் இருக்கு. இப்ப எப்படி வந்து உணவை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, உணவு வந்து நன்மையா தீமையா, அது விஷமா மருந்தா அப்படின்னு கேட்டா, நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம், எந்த உணவை சாப்பிடுறோம், எப்ப சாப்பிடுறோம் அப்படின்றத பொறுத்துதான். அதே மாதிரிதான் இந்த அலைபேசியும் நன்மையா தீமையாங்கிறது வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறோம், யார் பயன்படுத்துகிறார்கள், எதை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தாங்கய்யா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தனியறையில இருந்து பிள்ளைங்க வந்து பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். அப்படிதான் ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல பொண்ணு, அந்த ரூம்ல பையன் எல்லாம் தனியா உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுலயே வந்து சேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு பொண்ணு வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பையனும் வெளியே கிளம்பி போயிடுறான். போயிட்டு பார்த்தா போய் வந்து அவங்க சேட்டிங்ல வந்துட்டு 2 பேரும் வந்து ஃபேக், அதான் இப்பதான் ஃபேக் ஐடி தான் வந்து வச்சிருக்காங்களே. ஆளுக்கு ஒரு ஃபேக் ஐடியில சேட் பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தா அண்ணனும் தங்கச்சியும். இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையாங்கய்யா? அந்தரங்கமா வந்துட்டு சேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியில சேட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை தவிர மற்றவர்களை எல்லாம் வந்து சகோதரிகளாகவும், தாயாகவும் பார்க்கக்கூடிய பண்பாடு நம்மளுடைய பண்பாடு. ஆனா இன்றைய கலாச்சாரத்தினால இந்த அலைபேசிகளால வந்து ஃபேக் ஐடியினால முகம் தெரியாமல் முகநூல்ல, ட்விட்டர்ல இதுலன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் வந்து
எல்லாரும் ஆணா பெண்ணான்னு தெரியாம பேசி பழகி அது நேர்ல போய் பார்க்கும்போதுதான் வந்து உண்மை அம்பலமாகுது. அதனால இது போன்ற தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகாமல் நம்ம வந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னா இதை வந்து அளவோட பயன்படுத்தணும். இதனால் விளைவது அதிகப்படியாக தீமையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தீமைகளை எல்லாம் சொன்னீங்க. நன்மைகள் தான் மிக்கோங்கி இருக்கிறது என்று பேசுவதற்காக திருமதி தமிழ் மகள் சாந்தா அவர்கள் மீண்டும் இணைகிறார். வாருங்கள், உங்களுடைய வாதங்களை சுருக்கமாக சொல்லுங்கள். ஐயா, சிறுதானிய உணவு வந்து வீட்டு விழாக்கள்ல போடுறோமோ இல்லையோ எங்க குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்லி நாங்க வீட்டுல சமைச்சுதான் கொடுக்குறோம். அப்புறம் நீங்க சொன்னீங்க தனி அறையில வந்து ஏன் பிள்ளைங்களை அனுமதிக்கிறீங்க? ஒரு 5 வயது பிள்ளைங்க, ஒரு 8 வயது பிள்ளைங்க, 10 வயது பிள்ளைங்க, ஏன் தனி அறை? அந்த காலத்துல எல்லாம் தனி அறை இருந்துதான். எல்லாமே நாங்க வந்து அந்த காலம்ன்றீங்களா? நீங்க அதை பயன்படுத்துங்க. தனி அறையில எதுக்கு விடுறீங்க? நான் தானே சொல்லி கொடுக்கணும். அந்த பொறுப்பு நம்மகிட்ட இல்லையா? நம்ம அதுல இருந்து விலக்கி போக முடியுமா? திறன் பேசியால் விளைவது அதிக நன்மைதாங்க. அதை எதிரணியினர் வந்து அதிகமாக அனுபவித்து விட்டு தீமைன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 6 அறிவு படைத்த மனிதன் வந்து பகுப்பாய்வு திறன் பெற்றவன்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஒரு குப்பையில ஒரு குப்பை இருந்தா கூட அந்த கோழி கிளறும் போது அதுல உள்ள நல்லதை மட்டும் தாங்க எடுக்குது. அப்ப மனுஷனுக்கு எடுக்க வேணாமா? அம்மா சொன்னாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சும். ஆமாங்க, எதையுமே அளவோட தான் பண்ண முடியும். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா விறகடுப்பு இருந்தது. அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் அடுப்பு வந்தது, அப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்தது. அப்ப நான் விறகடுப்பே தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு இதெல்லாம் வந்து தீமை நம்ம சொல்லல இல்ல. அதுல உள்ள நன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப கேஸ் அடுப்பு இல்லாத வீடே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இதுல எவ்வளவோ நன்மை இருக்கு. நீங்க ஏன் இருக்கிற நன்மையை வந்து 90% 10% இருக்க தீமையை பாக்குறீங்க? நம் வருங்கால சந்ததியினருக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குற பொறுப்பு நம்ம தானே இருக்கு. நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கலையா எது நன்மை தீமைன்னு? அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதை எப்படி நம்ம மறுத்து கூற முடியும்? அதை சொல்லுங்க. அப்புறம் அதுக்கு பத்தி பாத்தீங்கன்னா வல்லவன் வந்து வையகத்தில் உண்டுன்னா இந்த திறன் பேசிதாங்க. இதனால அதிகமான நன்மைகள் தான் இருக்குது. இதை இல்லை நம்ம சொல்லவே முடியாது. பிள்ளைகள்கிட்ட சொல்லும் போது எது நன்மை எது தீமைன்னு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கருத்துக்கள், அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா தகவல்களும் அதுல இருக்குது. அதை சொல்லி கொடுங்க நீங்க. அதனால திறன்பேசியால் அதிகப்படியாக விளைவது நன்மையே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. அருமை. உங்களுடைய அணியின் சார்பில் கருத்துக்களை சுருக்கமாக விளக்கமாக அழகாக எடுத்து வைத்திருக்கிறீர்கள். கால முன்னேற்றம் ஒரு கருவி வந்தால் அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பக்கம் அம்பத்தூர், அந்த பக்கம் மயிலாப்பூர் 2 பேரும் தீமையை சொல்றாங்க. இவங்க தென்காசி, அவங்க புதுச்சேரி, அவங்க நம்ம வழியில வரல. அவங்க ஒரு பக்கமா நன்மை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 அணிகளுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டிருப்பது ஒரே அணியை சேர்ந்த 2 பெண்களுக்கு நடுப்புற மாட்டிட்டு இருக்காங்க. தீமை என்ற நல்ல கருத்துக்களை இங்கே வைத்தார்கள். இந்த உலக சுற்றுவாலிபன் ஒரு படம் வந்துச்சு, எம்ஜிஆர் நடித்த படம். ஜப்பான்ல போய் எக்ஸ்போல படம் எடுத்து வந்து காட்டுறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, இவ்வளவு செலவு பண்ணி எடுத்துட்டீங்களா, கொஞ்சம் டிக்கெட் விலை ஏற்றி வைங்கன்றாரு சொல்றாங்க. அப்போ சொல்ற இல்ல என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் ஏழை தொழிலாளிகள், ரிக்ஷா ஓட்டுபவர்கள், அவர்களிடம் இந்த காசே கிடைக்காது. எனவே அதே 47 காசுக்கே படத்தை பார்க்கலாம் என்று படத்தை திரையிடுகிறார். இப்ப அந்த காலத்துக்கான வளர்ச்சி அது நன்மை. இந்த காலத்துல அந்த மாதிரி நிறைய வருது, நிறைய செய்திகள் வருது. இன்றைக்கு PSSM அமைப்பு ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக வைத்து உலக அமைதியை, சமாதானத்தை, மன அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்ச்சியை இந்த தொலைபேசி வழியாக வழங்கி கொண்டிருக்கிறார். இது என்ன, இந்த நாடு கெட்டு குடிசோரா போன நினைக்கிறாங்க? இல்ல, நன்மை விளையுது. எனவே எந்த ஒரு கருவியும் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது என்பதை நாம் இவருடைய பேச்சுகளில் தெரிந்து கொண்டோம். நன்மையா தீமையான்னு பார்த்தா, ஆனா இந்த தொழில்துறை பேசி இருக்குத, இதுல ஒரு பெரிய கோளாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம கையை விட்டு போகாது. ஒரே ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் அப்படி தள்ளினா போதும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க, பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். 1 நிமிடம் தானே,
1 நிமிடம் தானே சொல்லி தள்ளிட்டே இருந்து மணியை பார்த்தா இரவு 10 மணிக்கு தொடங்கிய அந்த அலைபேசி பயன்பாடு விடியற்காலை 4 மணி வரை செல்கிறது. இது இந்த தொடுதிரைபேசியினுடைய தவறா என்று கேட்டால் இல்லை, நம் தவறா என்று கேட்டால் ஆம், உண்மைதான், நம்முடைய தவறுதான். நாம் 10 மணிக்கு தொடங்கி 10:15 மணிக்கு அதை முடித்திருக்க வேண்டும், முடிக்கவில்லை. ஏன் முடிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அது ஒரு போதை மாதிரி ஆகிவிட்டது, அடிக்ட் ஆகிவிட்டோம். இருக்கிறதோ இல்லையோ அதை தள்ளி தள்ளி பார்க்கணும், எதுவுமே செய்திகளா கூட தள்ளி தள்ளி பார்க்கணும். இப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்மை அடக்குகிறது இந்த தொலைபேசி, திறன்பேசி நம்மை அடக்கி ஆள்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். அந்த வகையிலே பார்த்தால் அந்த ரங்கம் களவாடப்படுகிறது. இது ஒரு பெரும் தீமை. நாம ஒவ்வொரு ஆப் எடுத்தா அந்த ஆப்ல நமக்கு ஆப்பா இருக்குன்னு சொன்னாங்க, உண்மைதான். இந்த ஃபார்வர்டு மெசேஜ் ஒன்று இருக்குங்க, பார்த்தாலே இந்த ஃபார்வர்டு மெசேஜ் பண்றவங்க ஏதாவது பண்ணணும் போல தோணும் எனக்கு. இது வேற காலையில் ஒரு குட் மார்னிங் அனுப்பிச்சிருப்பாங்க, அரை மணி நேரத்தில் நாம திருப்பி குட் மார்னிங் அனுப்பணும். அனுப்பலன்னா உடனே அவங்க திருப்பி குட் மார்னிங் அனுப்பினீங்க, ஏன் அனுப்பவில்லை ஒரு கேள்வி. நாம பதிலுக்கு அதுக்கு பதில் போடணும், நான் கவனிக்கவில்லை. இப்படி ஒரு விதமான ஒரு மனநோய் வந்து விட்டிருக்கிறது. பொய் வதந்தி, அது உண்மையா பொய்யா சரியா தவறா எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் எங்கேயாவது எப்போது ஒரு இடத்துல துப்பாக்கியில சுற்றுப்பா, அதை கொண்டாந்து போட்டு இங்க துப்பாக்கியில சுற்றா மாதிரி ஒரு செய்தியை போட்டு மக்களை திசை திருப்போது. இதற்கு இந்த கருவிகள் பயன்படுகின்றன. குழந்தை கையில இருக்கும் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. முன்னாடி எல்லாம் குழந்தை நம்ம கையில இருக்கும், செல்பேசி பேக்கெட்ல இருக்கும். இப்போ செல்பேசி கையில இருக்குது, நம்ம உடம்புலயே ஒரு பை மாதிரி தச்சு போட்டுக்கிட்டு அதுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டேட்டஸ் போட்டான் சார், திருப்பதிக்கு போறேன்னு ஸ்டேட்டஸ் போட்டான் சார், நான் மொட்டை அடிச்சுட்டு வரேன்னு ஸ்டேட்டஸ் போட்டு போனான் சார். இவன் வந்து பார்க்கறதுக்குள்ள வீட்டை மொட்டை அடிச்சுட்டு போயிட்டான். வந்து பார்த்தா வீடு மொத்தமா காலி. போய் அங்க போய் இருந்த காசு தூக்கிப்பாங்க உண்டியில போட்டுவிட்டு, சாமி எனக்கு அத்தை கூட இத்த கூட இத்த கூட அத்தை கூட கேட்டு வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. டிவி பிரிஞ்சு பழைய செருப்பு ஸ்டாண்ட் வரல தூக்கிட்டு போயிட்டான். லாரி வச்சு வேன் வச்சு எடுத்துட்டு போயிட்டான். என்ன ஸ்டேட்டஸ் போட்ட வேணும் எல்லாம் சொன்னாங்க. நல்ல கருத்துக்கள் எல்லாம் பல நோய்கள், மன உளைச்சல், நேரம் பறித்தல், இது இந்த தொடுதிரை பேசியால வருகிறது என்ற வார்த்தை வைத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை நன்மையா தீமையா, பயன்படுத்துகிறவர் பயன்படுத்தினால் நன்மை, பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தினால் தீமை, அதெல்லாம் சரி. தெரியாதவனை பத்தி நம்ம பேசணும், தெரிஞ்சவனை பத்தி பேச வேண்டியதில்லை. நம்ம கார்த்திக் ராஜா, ஸ்ரீகாந்த் ராஜா ஐயாவோ இல்ல பாலு சண்முகநாதன் ஐயாவோ இல்ல அருந்ததி அம்மாவோ இல்ல பஞ்சாயத்து இன்னும் இருக்கக்கூடியவங்க தெரிந்து பயன்படுத்துகிறார்கள். இதுக்குதான் பயன்படும், பயன்படுத்துறாங்க. ஆனால் தெரியாமல் பயன்படுத்தணும். 1 மணி நேரம் சொன்னா அது ஒரு தவறான செய்தி வந்து விடுகிறது. ஒரு இளைஞனுக்கு தவறான செய்தி, ஒரு ஆபா செய்தி வருகிற போது அவன் அதில் ஈர்க்கப்படுகிறான், தீமை விளைகிறது. நாம எனக்கு ஒரு தொலைபேசி தகவல் வந்தது. என்ன வந்ததுன்னா, நீங்க இந்த வங்கி கணக்கு வச்சிருக்க, அந்த வங்கியில எனக்கு செய்தி வருது, நீங்க இந்த ஒரு செயலியை பயன்படுத்துறீங்க, அந்த செயலியை பயன்படுத்தினாக்கா உங்களுடைய தொலைபேசி ஹேக் செய்யப்படும், எனவே இதை பயன்படுத்தாதீர்கள், நீக்கிவிடுங்கள். எனக்கு ஒரு செய்தி வருது எங்க இருந்து, வங்கியில இருந்து. வங்கிக்காரனுக்கு இந்த செயலியை பத்தி தெரிகிற போது இந்த செயலியக்காரனுக்கு வங்கியை பத்தி தெரியாதா? அவனாலே கண்டுபிடிக்க முடியல. வங்கிக்காரன் திருட மாட்டான், அவன் வெறும் இது மட்டும் தான் போடுவான், பெனால்ட்டி மட்டும் போட்டு தான் திருடுவான். பணம் கம்மியா அந்த பாசம் போடுவான், அதுக்கு போடுவான், அந்த மாதிரி தான் பண்ணுவானே தவிர மற்றபடி காசை மொத்தமா திருட மாட்டான். ஆனா அவனுக்கு இந்த செயலி நான் இந்த அலைபேசியில பயன்படுத்துகிறேன் என்று தெரிகிற பொழுது அந்த செயலிக்காரனுக்கு என்னுடைய
அலைபேசியில நான் பயன்படுத்துகிற வங்கி கணக்கு தெரியாமல் போய்விடுமா? அப்ப என்ன நேரிடும்? இதுதான் இந்த தீமை என்ற அணியில பேச வந்திருக்கிறவர்கள் பேசுகிற வாதம், வைக்கிற வாதம். ஆனால் ஒரு ஆபத்து நேரத்திலே உதவுகிறது என்று சொன்னால் அது அலைபேசியால் நமக்கு கிடைக்கிறது. இந்த மருத்துவமனையிலே படுத்திருக்கார் என் தந்தையார் படுத்திருக்கார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், பி பாசிட்டிவ் ரத்தம் வேண்டும் என்று ஒரு பதிவு போட்டால் ஒரு 10 பேர் வந்து அந்த ரத்த தானம் செய்கிறார்கள். அந்த உயிர் காப்பாற்றப்படும். ஒரு இடத்திலே ஒருவர் மயக்கமுற்றிருக்கார் சொன்னால் அவருடைய தொலைபேசி எடுத்து அதில் இருக்க ஒரு எண்ணுக்கு தகவல் தொடர்பு கொண்டு இவர் இந்த இடத்திலே மயக்கமாக இருக்கார் சொன்னால் 15 நிமிடத்திலே ஒருவர் வந்து விடுவார், அல்லது ஒரு அவசர ஊர்தி வரும், அவர் காப்பாற்றப்படுவார், உயிர் பாதுகாக்கப்படும். எனவே நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு மிக நீளமாக விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் தொலைபேசி உண்மையில் நன்மையைத்தான் தருகிறது. திறன்பேசி நமக்கு நன்மையைத்தான் தருகிறது. போக்குவரத்து நேரத்தை குறைக்கிறது, செலவை குறைக்கிறது. இங்கிருந்து அங்கு சென்று பார்ப்பதை விட இங்கிருந்தே ஸ்கைப் மூலமாக பேசிக்கொள்ளலாம் என்கிற வசதியை தருகிறது. இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மூலை முடுக்கிலே இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். எனக்கு நேரம் இப்போது 3:40 ஐயாவுக்கு இரவு 12 மணியாக இருக்கும், இன்னொருவருக்கு 11 மணியாக இருக்கும், இன்னொருவருக்கு அதிகாலையாக இருக்கும். ஆனால் நாமெல்லாம் சந்தித்து பேசுவதற்கு ஒரு சிறந்த கருவியாக இந்த அலைபேசி இருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் நல்லவர்களை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன், நல்லவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வலையொலியை, இது வலையொலியாக வருகிறோம், அதை பார்க்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள், அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறேன். நாம் எல்லாம் நல்லவர்கள், நமக்கு இது நன்மை. சில தீயவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு அது நன்மை. எனவே இதனால் நல்லவர்களுக்கு நன்மை, தீயவர்களுக்கு நன்மை, நல்லவர்களுக்கு தீமை, தீயவர்களுக்கு நன்மை என்று சொல்லி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். அலைபேசியால் நன்மையே விளைகிறது, நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். தவறானவர்களிடம் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது, சிக்காமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடம் தயவு செய்து அலைபேசியை கொடுக்காதீர்கள். முக்கியமாக பிள்ளைகள் இருக்கும்போது அவர்கள் எதிரிலே அன்னையர்கள் அலைபேசியை பார்க்காதீர்கள். அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு இருக்கும், நம்ம அம்மா நம்மளைதான் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா நம்மளை பார்க்கணும்னு எண்ணம் இருக்கும். நம்மளை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கிற போது நீங்க அலைபேசியை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த அலைபேசியை கேட்குது. நம்மளை விட இந்த அலைபேசி முக்கியமானது அம்மாவுக்கு. அப்ப அது என்னன்னு பார்ப்போன்னு பார்க்க போகுது. அப்பதான் அந்த அலைபேசிக்குள் அந்த குழந்தை சிக்குகிற தன்மை வருது. எனவே அடிப்படை தாயிடம் இருக்கிறது. குழந்தை இருந்தால் குழந்தையை விட அலைபேசி என்ன வந்துவிட போகுது? குழந்தை முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பை விடவா அலைபேசியில சிறந்த செய்தி வந்துவிட போகிறது? குழந்தையை பாருங்கள். இந்த குழந்தையை நீங்கள் பார்த்தால் அது செல்பேசியை பார்க்காது, உங்களை பார்க்கும். நீங்கள் அலைபேசியை பார்ப்பதால் குழந்தை எதற்கெடுத்தாலும் அலைபேசியை கொடு, அலைபேசி கொடு, சாப்பிட வேண்டுமா அலைபேசி கொடு, குளிக்க வேண்டுமா அலைபேசி கொடு, உடை உடுத்த வேண்டுமா அலைபேசி கொடு என்று கேட்கிறார். எனவே அருமையான கருவி, உண்மையிலேயே அது திறன் பேசி. அதை நாம் திறனாக பயன்படுத்த வேண்டும், தவறாக பயன்படுத்தக்கூடாது. தவறாக பயன்படுத்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கத்தி ஆளை வெட்டவும் பயன்படும், காய்கறி நறுக்கவும் பயன்படும். நம்மை கட்டி வைத்திருப்பவர்களுடைய கட்டி வைத்திருந்தால் அந்த கயிற்றை அறுத்துக் கொள்ளவும் பயன்படும். எனவே கத்தி எப்படி பயன்படுத்தும் என்பதில் இருக்கிறது சொல்லி அலைபேசியால் திறன் பேசியால் நன்மையே 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 என்று கூறி இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அமைப்பிற்கும் அமைப்பு சார்ந்த அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான நேரத்திலே 24 மணி நேரம் இருக்கிறது. 24 மணி நேரத்திலே அலைபேசிக்காக செலவுபடுகிற பல மணி நேரங்களிலே 10 நிமிடத்தை வேண்டாம் 5 நிமிடத்தை தியானத்திற்கு செலவிடுங்கள். அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் என்று கூறி இந்த பட்டிமன்ற அமர்வை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். நன்றி. பஞ்சாட்சர மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம்.
இன்று சிறப்பு பட்டிமன்றமாக திறன் பேசிகளால் இன்றைய இந்திய சூழலில் அதிகம் விளைவது நன்மையா தீமையா என்ற பட்டிமன்றத்தை நடாத்தின அனைத்து உள்ளங்களும் திறமையாக பேசினார்கள். அதாவது தலைவர் தாங்கிய திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் அருமையாக பேசியிருந்தார். அவருடைய தீர்ப்பும் சரியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு எதிராக பேசிய கிரிஜாவோ அந்த சிவகாமியோ அவர்களும் சரியான விடயங்களை எங்களுக்கு கூறியிருந்தார்கள். நாங்கள் கவனமாக இருக்க வேணும், இல்லையென்றால் எங்களை அப்படியே விழுங்கி விடும் என்றதை அருமையாக கூறியிருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றியை கூறி யாரும் கருத்து தெரிவிக்க விரும்பினால் கையெழுத்தலாம், கருத்தை தெரிவிக்கலாம் என்று கூறி முதல்வற்றை பாராட்டி கைதட்ட வேணும். இந்த 30 வினாடிகள் 30 வினாடிகள் 30 கைதட்டுகள் தயவு செய்து கைதட்டு. பட்டிமன்றத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. தொடர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய வரவொலிக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக பாபு சண்முகன் மாஸ்டர் அவர்கள் தனது கருத்தை கூறுவார். நன்றி நன்றி பஞ்சாட்சர மாஸ்டர். நன்றி திரு நீலகண்டன். உங்கள் தலைமையில் உங்கள் நடுவர் பதவியிலிருந்து மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி வைத்தீர்கள். 4 பேரும் அதில் 2 தீமைக்காக 2 நன்மை என்றும் கூறியிருந்தீர்கள். இதில் எல்லாவற்றுடைய கருத்துக்களும் ஏற்கக்கூடியதாக, ஒருவர் பேசும்போது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, மற்ற வரும்போது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நீங்கள் கூறியபடி, ஆரம்பத்திலே நீங்கள் கூறியபடி இது இந்தியாவுக்கு கூடுதலாக பொருந்தும் என்பதை விட உண்மையில் நாங்கள் கூறப்போனால் இது பிரித்தானியாவுக்கும் பொருந்துகின்றது என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக இந்த உளவியல் சம்பந்தமாக இது பலரை பாதித்திருக்கின்றது, சிறுவர்கள், குறிப்பாக சிறுவர்களை பாதித்திருக்கிறது என்பது ஒரு யூனிவர்சலான ஒரு உண்மையாக இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இதில் நான் கணக்கு நேரம் எடுக்கவில்லை, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி செல்வதற்காக. நான் ஒன்றை மாத்திரம் கூற விரும்புகின்றேன். அந்த சாந்தா மாஸ்டர் நன்மை என்ற பதிலே ஒரு பாடலை பாடியிருந்தார். அதை நான் 4 வரிகளை நான் படித்து காட்ட வேண்டும். தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. அழகாக அமேசனையும் ஜூபரீட்டையும் வாசலில் வந்து நின்றது, என் வாழ்க்கையே தந்தது என்று அழகாக கூறியிருந்தார். மிக்க நன்றியம்மா. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி பாபு சண்முகன். ஒரு சிறு கருத்து. நம்முடைய கிரிஜா அம்மையாருடைய மாமியார் காயத்ரி என்ற பெயர், அவர் தன்னுடைய 89 வயதிலே சில மாதங்களுக்கு முன்பு மறைந்து விட்டார். அந்த மறைவதற்கு முன்பாக பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி இருந்த போது, அவன் நல்லா பாடுவார்னு எனக்கு தெரியும், அவங்ககிட்ட பாட்டு ஒன்று கேட்டு வாங்கன்னு சொன்னேன். உடனே அவங்க என்ன பாட்டுன்னு கேட்டாங்க, கிரிஜா அம்மா கேட்டாங்க. சட்டுன்னு எனக்கு தோன்றியது காற்றிலே வரும் கீதம் பாடல், அந்த பாட்டை பாட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க அந்த பாட்டை வெகு அழகாக பாடினார்கள். அது தமிழொலி வானொலியிலே ஒளிபரப்பாகிறது. பிறகு அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்றைக்கும் விஜயன் ஐயா அவர்கள் அடிக்கடி அந்த பாட்டை ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் உயிரோடு இருப்பது போலவே, நம்மோடு இருப்பது போலவே ஒரு உணர்வு தோன்றுகிறது. எனவே நன்மைதான், அது ஒன்று மாற்று கருத்து கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துவோம் என்பதுதான் இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி என்று பேசின அனைவரும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள். நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அது எவ்வாறு நாங்கள் பயன்படுத்துவதை பற்றி என்பதை பற்றித்தான் இந்த கருத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம். மிக்க நன்றி அனைவருக்கும். இன்று மிகவும் சிறப்பான பேச்சுகள், சிறப்பான பட்டிமன்றம். மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. நன்றி அருந்ததியம் மாஸ்டர். அடுத்ததாக ஸ்ரீஸ்கந்தராஜன் மாஸ்டர் கூற போறீங்களோ? ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திறமையான பட்டிமன்றம், சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு நேரம்தான் காணையில். அடுத்த முறை நான் உங்களுக்கு 4:30 மணிக்கு தருகின்றேன். அல்லாட்டிக்கு ஏப்ரல்ல இருந்து 3:30 மணியாக மாறக்கூடும் நினைக்கிறேன்.
நல்லபடியா 3:30 இல்லாட்டி 4:30 தான் சூட்டபிளா இருக்கும் என்று யோசிக்கின்றேன். இதில் ஒரு கருத்தை கூறுகிறேன். சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி இந்த ஆப்ஸ் ஆப் வைக்காம பார்த்து கொண்டா எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார். ஆப்ஸுக்கும் ஆப்புக்கும் நல்ல பொருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் என்னுடைய கருத்து. என்ன மற்றது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைக்கிற நோக்கம், எங்களோட தளம் வைக்கிற நோக்கம் இந்த தியானத்தையாவது பழகி கொள்ளுவார்களா, ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு நட்பு ஆசையில் தான் இந்த தளத்தில் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நடக்கிறது. இப்ப பாட்டு பாடுறவர்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒரு நிகழ்ச்சி, அப்படி அதை மாதிரி பல நிகழ்ச்சிகளை வைத்து இதில் நீங்கள் செய்வதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். உங்களோட உணவு முறையில் மாற்றம் ஏற்படும். மற்றும் மற்றும் பலவிதமான வழக்கமாக நீங்கள் கோவப்படாமல் மற்றவர்களோட அன்பாக கதைப்பீர்கள். பலவிதமான நன்மைகள் இந்த தியானத்தை கொண்டு வரும். வீணாக இது ஆப்ஸ், அதாவது இந்த டெலிபோனை கூட பாவிக்கிறதுக்கு அருமையா இருக்கு. நீங்க தயவு செய்து இந்த இந்தியாவில் பிறந்த தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த அறிவித்தலுக்கு போகின்றேன். கொஞ்ச நேரத்தில் 11 மணிக்கு UK டைம் 4:30 PM இந்தியா இலங்கை நேரம் முத்தியா ராமநாதன் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு மனம் எங்கே. இந்த மனம் எங்கே என்ற தலைப்பை நாங்கள் தான் கொடுத்தார். முத்தியா ராமனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எந்த தலைப்பை கொடுத்தாலும் திறமாக பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அதையும் சொல்லிக்கொண்டு அது மாத்திரமில்லாமல் அவர் 10,000-20,000 புத்தகங்களே வாசிச்சிருக்கிறார். அவ்வளவுக்கு திரைவானவர். அவருடைய பேச்சை கேட்கிறேன்னா நின்று கேளுங்கள். அடுத்ததாக இன்று இரவு 8 மணிக்கு UK டைம், அதாவது உங்களுடைய நேரம் 1:30 AM இந்தியா இலங்கை நேரம், லோகதாஸ் அவர்கள் தமிழ் ஹெல்ப் லைன்ல இருந்து பேச வருகிறார். இதை தியானம் மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை, எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இது ஒரு எஜுகேஷனே ஏற்படுத்துற மாதிரி மாஸ்டரிங் கேன்வா, அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், என்ன விதமாக அந்த கேன்வா மாஸ்டர் பண்றது என்று நடைமுறையில் பிரயோசனமான ஒரு அப்ளிகேஷன். அதை நாங்கள் பழகிறதுக்கு பார்க்கின்றோம். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நாளை கூட நல்ல நிகழ்ச்சி இருக்கு. நான் நேரம் கருதி சொல்லவில்லை. முதலாவது தியானம் நடக்கும். அதுக்கு பிறகு அருமையான பேச்சாளர் பேசுவார்கள். இப்பொழுது கொஞ்சம் தியானத்துக்கு லேட்டாக போய்விட்டது. நாங்கள் தியானத்துக்கு செல்ல வேணும். ஒரு என்ன நீங்க சொல்லியிருந்தா அது ஒரு ஆள் சொல்லி போட்டு நீங்க போகலாம். எல்லோருக்கும் நன்றி செய்ததுக்கு. அடுத்த மாதம் நீங்கள் இன்னொரு தலைப்பிலோ இன்னொரு இடத்துல அனுப்பி நாங்கள் டேட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நன்றி ஐயா. நீலகண்ட தமிழ், நீங்கள் எனக்கு கூற இருக்கிறீங்களா? நிறைவு செய்வோம். நன்றி. இப்பொழுது பஞ்சாட்சர மாஸ்டரை இந்த உலக அமைதியின் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானத்தை செய்யும்படி அன்பாக அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் சிட்னியில் இருந்து தியானத்தை வழி நடத்துகின்றார். நன்றி.